மூலம் மிக குறைந்த கட்டணத்தில் சிறந்த கேபிள் டிவி இணைப்பை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேபிள் டிவி இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வழங்குவதில் ஏகபோக நிலை ஏற்படுத்தப்பட்டு அதன் காரணமாக பொதுமக்களிடமிருந்து அதிக அளவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த ஏகபோகத்தை தடுத்து அனைவருக்கும் கேபிள் டிவி தொழில் செய்ய வாய்ப்பளிக்கும் வகையிலும் அனைத்து மக்களுக்கும் மிக குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இணைப்பு கிடைக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற தேர்தலின் போது அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக பதவியேற்றுள்ள நிலையில் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற துரித நடவடிக்கை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை நீங்கலாக 31 மாவட்டங்களிலும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் ஒளிபரப்பு சேவைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட். குறைந்த கட்டணம், நிறைந்த சேவை. கேபிள் டிவிக்கு பணம் வாங்க வந்திருக்காங்க. மாசான இது ஒரு பெரிய செலவு. இந்த இவ்ளோ பணம் கொடுத்தது அப்போ, பாதிக்கும் குறைவான கட்டணம் இப்போ. அப்படியா? அம்மா அறிவிச்சிட்டாங்க, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி வந்தாச்சே. மாத கட்டணம் வெறும் 70 ரூபாய் தான். இந்தாங்கம்மா மீதி. முன்ன விட இப்போ ஏகப்பட்ட சேனல்ஸ் பார்க்கலாம். வெறும் 70 ரூபாய் தானா? எல்லாம் நம்ம அம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட். குறைந்த கட்டணம், நிறைந்த சேவை. அம்மா ஆட்சியில 70 ரூபாய் கேபிளுக்கு. மீதி பணத்தை சேமிச்சு வைப்போம் நம்ம எதிர்காலத்துக்கு. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட். குறைந்த கட்டணம், நிறைந்த சேவை. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இன்று முதல் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பு சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தமிழக மக்கள் மிக குறைந்த கட்டணத்தில் சிறந்த கேபிள் டிவி இணைப்பை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி சேவையை இன்று தொடங்கி வைப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கேபிள் டிவி இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வழங்குவதில் ஏகபோக நிலை ஏற்படுத்தப்பட்டு அதன் காரணமாக பொதுமக்களிடமிருந்து அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக ஒரு குடும்பத்தினரே இந்த தொழிலில் ஏகபோகம் அனுபவித்து அதிக லாபம் பெற்று வருகின்றனர். எனவேதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் கேபிள் டிவி தொழிலில் உள்ள ஏகபோகத்தை தடுத்து அனைவருக்கும் தொழில் செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அனைத்து மக்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இணைப்பு கொடுக்கப்படும் என்றும் தமிழக மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இன்று முதல் ஒளிபரப்பு சேவைகள் தொடங்கப்பட்டு தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனம் தமிழக மக்களுக்கு குறைந்த செலவில் நிறைந்த சேவையை வழங்க உள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ள கேபிள் ஆபரேட்டர்கள் மூலம் தொலைக்காட்சி சேவையை பெறும் சந்தாதாரர்களிடமிருந்து மாத சந்தாவாக 70 ரூபாய் மட்டுமே கேபிள் டிவி ஆபரேட்டர்களால் வசூலிக்கப்படும். எனவே கேபிள் இணைப்பு பெற்றுள்ள ஒவ்வொருவருக்கும் மாதம் ஒன்றுக்கு சுமார் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை சேமிப்பு ஏற்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடவடிக்கைகளின் மூலம் தமிழக மக்கள் மிக குறைந்த கட்டணத்தில் சிறந்த கேபிள் டிவி இணைப்பை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதை மனநிறைவுடன் தெரிவித்துக் கொண்டு அனைத்து கேபிள் ஆபரேட்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு கேபிள் டிவியை குறைந்த கட்டணத்தில் வழங்கியதற்காக வீடியோ கான்பரன்சிங் மூலம் வேலூர் மாவட்ட மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அம்மா கடந்த ஆட்சியில கேபிள் டிவிக்கு கட்டணம் 100ல இருந்து 200 ரூபாய் வரையிலும் வசூல் பண்ணாங்க. எங்க மாதிரி ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்மா ஆட்சிக்கு வந்த பின்னால கேபிள் டிவியை அரசுடம் ஆக்கியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அதுவும் 70 ரூபாய் கட்டணம் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. எங்கள் மாதிரி ஏழைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அதுல 90 சேனல் வழங்கியிருக்கீங்க. அதுக்கு இன்னும் சந்தோஷம். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்மா. செப்டம்பர் 2ஆம் நாள் எங்கள் வாழ்நாளில் பொன்னாள் மற்றும் எங்களுக்கு கேபிள் டிவி அரசுடைமையாக்கி எங்களுடைய எதேச்சகார அதிகார வர்க்கத்திலிருந்து எங்களை மீட்டு எங்களை கொத்தடிமைகளாக இருந்த எங்களுக்கு நீங்கள் ஒரு மறுவாழ்வு அளித்திருக்கிறீர்கள். உங்களை கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் எங்கள் டிசிஓ இயக்கமும் வாழ்நாள் பூரா நன்றி கடன் பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி சேவை தொடங்கியிருப்பதன் மூலம் குறைந்த கட்டணத்தில் அதிக எண்ணிக்கையிலான சேனல்களை காண வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்களும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது எல்லா ஏழை மக்களுக்கும் கிடைக்குமா என்று எல்லோரும் கேள்வி எழுப்பினார்கள். அது சாத்தியமா என்றார்கள். கண்டிப்பாக இது அம்மா அவர்களால் 3 மாதத்திலே இது சாத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. குறைந்த விலையில் கேபிள் இணைப்பு பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அரிய நோக்கத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்துள்ளார்கள். இதை கேபிள் ஆபரேட்டர்கள் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வரவேற்கின்றோம். 70 ரூபாய் மாத சந்தாவில் பொதுமக்களுக்கு வழங்கிய இந்த அரசை நாங்கள் மிகவும் பெரிதும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கேபிளுக்கு பணம் கட்டும்போது 160 ரூபா கட்டினோம். எங்களுக்கு 75 ரூபா 75 செகண்ட் தான் கிடச்சிது. இப்போ அம்மா எங்களுக்கு எவ்வளவோ சலுகை செஞ்சுருக்காங்க. இப்போ 75 ரூபா தான் வாங்குறாங்க. 90 செகண்ட் கிடைக்கும். இருக்கக்கூடிய தனியார் எம்எஸ்ஓகள்கிட்ட இருக்கக்கூடிய இருந்த எங்களை மீட்டு அரசு கேபிள் டிவிக்கு அனுப்புகிற ஒரு இதை நாங்கள் வரவேற்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இது வரைக்கும் 150 ரூபாய் கொடுத்து கேபிள் டிவி பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு இப்ப பாதிக்கு மேல பணம் குறைஞ்சு போச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனியார் மையம் இருந்த ஒரு கேபிள் டிவியை அரசுடைமை ஆக்கி இருக்கிறது ஒரு பொதுவுடைமை சமுதாயத்தை நிறைவேற்றி உருவாக்கி இருக்கிற ஒரு நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தமிழக அரசு அமல்படுத்த உள்ள இலவச மிக்சி, கிரைண்டர்